ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் எங்கள் அம்மாச்சியெல்லாம் எண்ணெய் சேர்க்காம கீரை சுண்டுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் தான் இன்றைக்கி நானும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்து இந்த மாதிரி உருவி காம்பு இல்லாமல் உருவிட்டு அலசி எடுத்துருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டியில் கீரை சுண்டுனா சூப்பராக இருக்கும், அதனால் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்க்கலை, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி தான் எங்கள் அம்மாச்சி செய்வாங்க. கீரை பொரியலுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 வரமிளகாய் புட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 புட்டு வச்சுருக்கேன். ஒரு அரை முடிக்கு கம்மியாக தேங்காய் பூ துருவி எடுத்துருக்கேன். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகத்தை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கணும். உப்பு நல்லா கரையணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பட்டை மிளகாய், தேங்காய் பூ எல்லாத்தையும் அந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம அலசி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கணும். இந்த கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு வச்சா கீரை சுண்டுவாங்க, கருவாட்டு குழம்பு வச்சா கீரை சுண்டிடுவாங்க. அதுக்கு சைடிஷ் இது தான் எங்கள் ஊரில். மழை நேரத்தில் மாங்கொட்டை குழம்பு வச்சு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க. அது ரெண்டுக்கும், அந்த குழம்புக்கும் இந்த கீரை பொரியலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் பொறுமா நுணுக்கி போட்டு கீரை சுடுறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்ல சூப்பராக இருக்கும். அது இன்னும் ஒரு நாளைக்கு வேறு வீடியோவில் போடுறேன். அதுக்கு பொரியரிசியெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பச்சை கலர் மாறாமல் நல்ல மணமாக சூப்பராக ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கீரை வெந்துருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.